ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்களா மக்களே? நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் லிவர்பூலில் நிற்கிறேன். யூகே லிவர்பூல் இடத்துல நிற்கிறேன், அவுட்டப்பில். லிவர்பூலுக்கு ஏன் வந்தனான்னு சொன்னால், என்னுடைய நண்பனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை வந்து அவருடைய மனைவி வந்து சர்ப்ரைஸாக வந்து அவருக்கு தெரியாமல் கொண்டாட்டம் நடக்க போகுது. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா? அதுக்காக தான் நான் வந்து நிற்கிறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த கோலில் இந்த சேர்ச்சிலாம் நடக்க போகுது பாட்டி. இப்போ அங்கே காரை விட்டு எங்களை காரை கண்டுபிடிச்சி வேண்டாக்கா நாங்கள் இங்கே இந்த கார் பார்க்கில் ஒழிச்சு விட்டுட்டு அங்கே போக போகிறோம். கோலில் விடையில் இப்போ அங்கே போகிறோம். அவர் தெரியாமல் அவர் வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறான்னு அவர் தெரியாது. வேறு பாட்டின்னு சொல்லி தான் கூட்டியிருந்தோம். நாங்கள் இருக்கிறது வந்து ஆஷ்போர்ட் கெண்டு. வாங்க எங்கள் இடத்துலேருந்து 5:30 மணித்தியாலம் நாங்கள் காலம் இவ்வளோக்கிட்ட நாங்கள் பிரேக் எடுத்து வந்து இப்போ வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ ரெடியாக வந்து நிற்கிறோம். இப்போ கோலுக்குள்ளே போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா? மற்ற வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நிறைய வரும். எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. மற்ற இன்றைக்கு வந்து என்ன மாதிரி பிறந்த நான் போகணும் படியாக பார்க்கலாம். வாங்க பிறந்த நான் கொண்டாடுறதுக்கு போகலாம். சாப்பாடு வந்துட்டு என்ன பிறந்த நான் போய் வரையில அதான் பார்த்து வந்துக்கிறேன். வேறு அவர் இப்போ வெளுக்கெடுத்து நம்ம போட லேட் ஆகுதுன்னு என்ன சொன்ன மக்களே. பர்த்டே மேன் வர போகிறாராம் எங்கள் ஃப்ரெண்டு. அவர் தான் பார்த்து நீங்கள் எல்லாம் ரெடி ஆகிடும். அவர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். பர்த்டே மேன் வர போகிறாராம். இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகி கொண்டு இருக்கோம் மக்களே. பாருங்க என்ன சொன்னால் இப்போ எல்லோரும் பூ கொடுத்து நாளை வேறு வேறுக்க போகிறோம். அவருக்கு எனக்கு தெரியாது. சர்ப்ரைஸ் வாங்க அப்படியே பார்க்கலாம். தொடர்ந்து பெரிய பேரண்ட் தொடர்ந்து மக்களே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுவோம். ரெடி ஆகி கொண்டு ஆளை காணும். எல்லோரும் அமைதியாக நில்லுங்க. இப்போ ஆள் வர போகிறார். பாருங்க வந்த உடனே பார்க்கலாம். திறக்க போகிறார் கட்டின்.
அழுகுறாண்டா ஓகேடா ஒரு சண்டை வந்தா உன் கண்ணு என்ன தூக்கடிக்கும் வாசம் தான் வேணும் உன் நெஞ்சில நானும் உன் கூடவே நிழலாம் வரத்தோணும் கல்லூரு காத்து என்ன நிக்காத பாட்டு காதோட நீ வந்தா 100 ஜென்ம கூட வர கேள்வி இல்லாம சூடு காத்தோட கையும் வேகத்தோட என்னோட ஆதி அந்த கோடி சொந்தராடி உன்னோட சும்மாவா பாடணும் கூட உன் பேச்சு 100 தேன் கூட எல்லாம வாழ என் கூட நிக்காம போவ உன் கூட நீ காட்டும் நேசம் கொள்ளாம நெஞ்சோடு யாரோ இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நான் செத்த போதும் இல்லாம ஒரு சண்டை வந்தா உன் கண்ணு என்ன தூக்கடிக்கும் வாசம் தான் வேணும் உன் நெஞ்சில நானும் உன் கூடவே நிழலாம் வரத்தோணும். வணக்கம் சொல்லியிருக்கணும். அண்ணா வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய். நாங்கள் சக்தி டிஜே பிளாக்பூலில் இருந்து ஸோ இன்னைக்கு தன்னுடைய 50வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரெக்ஷன் அண்ணா அவர்களுக்கு சக்தி டிஜே சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இவர் தேங்க்யூ இவர் ஒரு நல்ல மகனாகவும் ஒரு நல்ல சகோதரனாகவும் நல்ல ஒரு உன்னதமான மனிதர்
அந்த வகையிலே அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய 50வது பர்த்டே இன்னும் யங்கா இருக்கிறார், பார்க்க பொறாமையா இருக்கு. சோ நான் நினைக்கிறேன் ஜெயாக்கா நல்லா கவனிக்கிறா போல இருக்கு அவரை. ஸோ அவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அன்பான வரவேற்புகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சிரிப்பு, அதிகமான சிரிப்போட புன்னகையோட பாசிட்டிவா ஒரு நேர்மறையான மனிதனாக இருப்பவர். அது மட்டுமல்ல, ஜெனிஷாவை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருந்த ஜெனிஷா நேற்று கார்டில், யூ ஆர் மை பெஸ்ட் டேட் அண்ட் ஆஃப்டர் தட் ரொம்ப லவ்விங், கேரிங் அண்ட் சோ மெனி திங்ஸ் எழுதி வச்சுருந்தாங்க நேற்று நாங்கள் வீட்டில் போய் ப்ளஸ் பண்ணும்போது. ஆகவே அருட்தந்தைகள் சார்பாக மேலும் எங்களுடைய சமூகத்தின் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்த நாளை வாழ்த்தை கூறி இந்த சிறிய ஜெபத்திற்கு இறைவன் ஆசிரியர் வேண்டி செய்திலிருந்து வாசகம். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். வழக்கிற முழுவதுமாக நிறைந்து இந்நாள் வரை மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேலான கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகள் ஜெனிஷா அப்பாவை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைய மெமரிஸ் இருக்குமே அப்பாவை பத்தி. அப்பா பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? மைக்க கிட்ட நிறைய பிடிக்கும் அப்பாவை. நிறைய பிடிக்கும். பர்த்டேக்கு அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? தெரியாது. தெரியாதுன்னு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? அப்பா சின்ன ஒரு கிரியேட்டிவ் கிஃப்ட் கொடுத்துருப்பேன். கண்ணீர் வருது பிள்ளைக்கு அப்பாவை பத்தி கேட்ட உடனே. அவ்வளோ பிடிக்குமா? ஓ ஓகே. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்பாவுக்கு பர்த்டே விசேஷ மாதிரி? பெண் பிள்ளைகள் சொன்னாலே அப்பாக்களுக்கு அது இன்னொரு அம்மா என்ன ரொம்ப பிடிக்கும். சரி, அப்பாவுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஓகே. எக்ஸைட்டிங்ல வாக்கு வேர்ட்ஸே வரை சொல்லுங்க. ரக்ஷனா என்ன மைக்க கொடு.
என்ன நினைச்சீங்க வாசல்ல வரும்போது? இன்னைக்கு பர்த்டே உங்களுக்கு என்ன நினைச்சீங்களா இல்ல நான் எதிர்பார்க்கல சர்ப்ரைஸா இருந்தது, ஷாக்கிங்கா இருந்தது? இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட வைஃப் தான். நான் வேற ஒரு பாட்டினா வந்தேன், எனக்கு தெரியாது. ஓகே, பாத்தீங்களா ரெட் கார்பெட் எல்லாம் விரிச்சு உங்களுக்காக? நான் எதிர்பார்க்கல. எவ்வளவு அன்பா இருக்கிறா உங்க மேலன்னு இந்த பர்த்டேல தான் பார்த்தேன் நான். ரெட் கார்பெட் எல்லாம் விரிச்சு ஹஸ்பண்டுக்காக. என்ன வாட் a surprise birthday. நைஸ். கெண்டில தாக்குதிக்குறாங்க. நான் கெண்டு போட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிடல் நன்றி. சித்தப்பா சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறாராம், பெரியம்மா சித்தப்பா. ஸோ ப்ளீஸ் வாங்க, ரக்ஷனா பற்றி உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கும். பெரியம்மா வாங்க, பெரியம்மா பெரியம்மா வாங்க வாங்க. கனடா பெரியம்மா, சுவிஸ் சித்தப்பா, எல்லா சொந்தங்களும் வாங்க ப்ளீஸ். போங்க சுமைகா போங்க. சுமைகா ரக்ஷனோட சகோதரன் அக்கா 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 ஹாஸ்பிட்டல் என்ன வந்தீங்க? ஹாஸ்பிட்டல் கெண்டு கெண்டு கெண்டில் இருந்து ரக்ஷனோட அக்கா வந்திருக்கிறா. கெண்டா. ஸோ இது ஒரு எமோஷனலான மூமெண்ட். ரக்ஷனோட பற்றி பேசலாம் சொல்லலாமா? நல்ல முறையில் செயல்பட்டு எல்லாருக்கும் வேண்டி குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா கஷ்டப்படுறாங்களுக்கு எல்லாம் நல்ல உதவியும் செய்து அவளை முன்னுக்கு கொண்டு அந்த விஷயத்தில் நான் எனக்கு நிறைய பிடிக்கும். எல்லாருக்குமே எல்லாருக்குமே பிடிக்கும் போல அதே மாதிரி அவருக்கேற்ற துணைவியாரும் சிந்து என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணா? ஹாப்பி பர்த்டே அண்ணா. உங்களுக்கு அண்ணா பிடிக்குமா? அண்ணா நிறைய பிடிக்கும். அடிப்பாரா சின்ன வயசுல? அண்ணா அடி வாங்கினது இல்லை. அண்ணா தான் கூட அடி வாங்க. என்ன சொல்றது, அண்ணன் தான் எங்க ஃபேமிலியே. மறக்க முடியாத மெமரிஸ் ஏதாவது இருக்குமே அண்ணாவோட ப்ளே பண்ணிட்டு? இல்ல, அண்ணாவோட மறக்க முடியாத நினைவு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அண்ணா ஏர்லியாவே வெளிநாட்டுக்கு வந்துட்டார். வேற சொல்லுங்க அண்ணா. அண்ணா அவங்க எப்படி? இன்னொரு அப்பா மாதிரி என்ன? எங்களுக்கு அப்பா இல்ல, அப்பா மாதிரி இருந்து இந்த எல்லாரையும் பார்த்தது அண்ணா தான். இன்னொரு அப்பா அண்ணா. எல்லாரும் எனக்கு விளக்குது, எல்லாருமே ஒரு எமோஷனல் ஆகி போய் நிற்கிறீங்க. சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல நினைவுகள் உங்களுக்குள்ள இருக்குது என்று நினைக்கிறேன். ஸோ வேற யாராவது? ஜெயாக்கா நீங்க பேசுங்க. சரி ஓகே. ஸ்பீச் கொடுக்குற ஆட்கள் ட்ரை பண்ணுவோம். எல்லாமே எங்களோட ஃபேமிலியில் எல்லாம் ஹாப்பியாகவே இருப்பேன். எப்பவும் கோவப்பட மாட்டேன். ஜெனிஷா எப்பவும் சிரிக்கும் போது இருப்பாங்க நல்லா. மற்றபடி பேசுறது தேங்க்யூ. நானும் தான் திடீர்னு மைக்கோ சொல்லி என்ன சொல்லிட்டு ஆனால் அத்தான மாதிரி சொந்தக்காரங்களுக்கு அண்ணா சொன்ன மாதிரி எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷன். எல்லா நல்லது கற்றுக்கு எல்லாம் எங்களோட கலந்து கொள்வாது. எங்களுக்கு எதுவும் பர்த்டேனா வந்து நிற்பாங்கன்னு தெரியும். எல்லா இடத்துலையும் பங்காக இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப நெருங்கின அத்தா. ஸோ இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ.
எல்லாரும் இப்படி சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்க அத்தான சந்தோஷமா இருக்க, பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லண்டன், கனடா, சுவிஸ்ல இருந்தெல்லாம் ரக்ஷன் அண்ணோட சொந்தங்கள் வந்து இன்றைக்கு அவருடைய 50வது பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலேயே உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கொண்டு பல முத்தத்தை பார்த்தாச்சு. அட இன்னைக்கும் நான் ஒண்ணு கண்டா என் உள்ளார தீப்பிடிக்கும். எல்லாத கண்டாச்சு, அதில் என் தேகம் கொண்டாச்சு. அட இன்னைக்குமே ஒரு சண்டை வந்தா உன் கண்ணு என்ன தூக்கடிக்கும். வாசம் தான் வேணும் உன் நெஞ்சில நானும் உன் கூடவே நிழலாக தோணும். கல்லூரு காத்து என்ன நிக்காத பாட்டு காதோட நீ வந்தா 100 ஜென்ம கூட வர கேள்வி இல்லாமா. மூச்சு சூடு காத்தோட கையும் வேகத்தோட என்னோட ஆகி அந்த கோடி சொந்தராணி உன்னோட சும்மாவா பாருங்க கூட உன் பேச்சு 100 தேன் கூட எல்லாம வாழ கூட நிக்காம போவ கூட நீ காட்டும் நேசம் கொல்லாம நெஞ்சோடு யாரோ இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நான் செத்த